என்ன மக்களே! ப்ரோமோ பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ரம்யா உட்காந்து முக்கி முக்கி அழறாங்க. விக்ரம் ஒஸ்ட் ஆயிட்டாரு. சாண்ட்ராவும் ஒஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவும் ஒஸ்ட் ஆயிட்டாங்க. இதில என்ன காமெடினா 3 கேப்டனுமே ஒஸ்ட்டு. இத தான் வந்து பிக் பாஸ் கலாய்க்கிறாரு. ஓஹோ! ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு 3மே கேப்டன்ஸா? அப்படின்னும்போது தான் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மூளை வேலை செய்யுது. ஓ! அப்படின்னு கத்துறாங்க. அந்த லட்சணத்தில தான் ஆடுறீங்க. அப்போ அந்த கேப்டன்சிக்குரிய தகுதி யாருக்குமே இல்லங்கிறத சொல்லிக்கிறீங்க. அகைன் இது எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா, பிக் பாஸ் வந்து இன்னொரு ட்விஸ்ட் எப்பவுமே இவங்க பெஸ்ட் ஹோஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அவங்க டீமுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? அதுக்கு தான் ரம்யா முக்கி முக்கி அழறாங்க. வந்து டீமுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிட்டா, டீமோட கோஆர்டினேஷன் இருந்தா, இப்போ வந்து விக்ரம் தான் பெஸ்ட் இவங்க கேப்டன்னு செலக்ட் பண்ணாங்க. இப்போ விக்ரமே பெஸ்ட் சொல்லிடலாம். இல்ல சுபிய பெஸ்ட் சொல்லலான்னா, அங்க இருக்கவங்களே பேசி சொல்லிடுவாங்க. ஒர்ஸ்ட் யார சொல்லனாலும் அவங்களே பேசி சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்லாம மத்த 2 டீமோட கேப்டன்ஸ் தான் இன்னொரு டீம் அத பத்தி டிசைட் பண்ணணும். அப்படின்ற மாரி ஷஃபில் பண்ணி விட்டுறாரு பிக் பாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம், சாண்ட்ரா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க. என்ன சொல்லணும்னா, ரம்யா டீம்ல இருக்க பெஸ்ட்டோ ஒஸ்ட்டையும் விக்ரமும் சாண்ட்ராவும் டிசைட் பண்ணும். இதுல பெஸ்ட்ன்னு சொல்றதுக்கு அமித்த 2 பேரும் ஒரே மனசா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ல அமித் ஓகே பாட்டுலாம் பாடினாருன்னு விக்ரம் சாண்ட்ரா ஒரே மாதிரி. ஆனா ஒஸ்ட்ன்னு சொல்ற இடத்துல சபரிய சொல்லணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா சபரிய சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல உள்ள குத்து தான் கொடை தான். அப்போ வந்து கேட்குறாரு விக்ரம் ஏன் அப்படின்னு. இல்லை அவர் கலாய்க்கிறேன்ற பேரில் காமெடி பண்ணுறேன்ற பேரில் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காரு கலாய்ச்சிருக்காரு. அது ஒருத்தருக்கு பர்சனல் ஹர்ட் ஆயிருக்கு. என் டீமில் நிறைய பேர் சொன்னாங்க கனியக்காவெல்லாம் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது பாரு வரல கனின்னு வந்துருச்சு அது சாண்ட்ராக்கு. அப்போ வந்து சொல்லும்போது அந்த விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க அதனால கனினே பேசினாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு இல்லை அது காமெடினா அது நான் ஒரு காமெடியனா சொல்கிறேன் இது இப்படி தான் ஆகும் எப்படி இருந்தாலும் அது எப்படியோ ஒரு ஹர்ட்டுன்ற மாதிரி வந்துடும். ஆனால் அதை நம்ம அந்த ஜானரில் எடுத்துக்க முடியாது. அது காமெடினா அது அப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பூசி மழுப்பி அதை மேனிப்புலேட்டர் ஆச்சு. அழகாக மேனிப்புலேட் பண்ணார். சாண்ட்ரா ஸ்டடியாக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் பிரஜன் வந்து விக்ரம் டீமில் இருக்கிறதுனால நாளைக்கு பிரஜனுக்கு ஏதாவது ஃபேவர் வேணும்னா இல்லை பிரஜனை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னா விக்ரமோட ஃபேவர் வேணும்ல சாண்ட்ராக்கு. அதனால் அவங்களும் வாய் திறக்கல. சரின்னு சபரின்னு ஆரம்பித்தாலும் அப்புறம் எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 பேரை சேர்ந்து ரம்யாவை சொல்லிடலாம் ஒஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு வர வேண்டிய ஆப்பு தான் ரம்யாவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல விக்ரமோட பிளே நிறைய இருக்குது. சாண்ட்ரா ஆரம்பித்தாங்க ஆனால் ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி கேம் ஆடுறதுனால புருஷன் வந்து விக்ரம் டீமில் இருக்கிறதுனால இப்போ விக்ரம்க்கு நம்ம எஸ் சொல்லலைன்னா பின்னாடி ப்ரெசென்ட்கான ஒரு ஏதோ ஒரு ஃபேவருக்கு பண்ண முடியாதுன்றதை அவங்க பாலிடிக்ஸ் அது உள்ளே வச்சாங்க. ஓகேங்களா? சாண்ட்ரா ரம்யா அடுத்து வராங்க. அவங்க இப்போ விக்ரம் டீம்ல இருந்து சொல்லணும் பெஸ்ட் ஒஸ்ட். அப்போ அங்கே தான் வருது. ரம்யா கிட்டே என்ன பண்ணிடுறாங்கன்னா சாண்ட்ரா பிரஜனை பெஸ்ட் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரம்யா எதிர்த்து பேசுவாங்களா? பிரஜனை தான் வந்து நாமினேட்டே ரம்யா பண்ணியிருக்காங்க. அப்போ பிரஜனை பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல அப்போது அது கொஞ்சம் கான்ஃப்ளிக் ஸ்ட்ராங்காக ரம்யா பேசியிருக்கணும். பேசலை. பிரஜன்னு ஓகேன்னு சொல்கிறேன். ஏன்னு கூட கேட்கல. அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த பேசாமல் ஊமை மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து பிரஜனுக்கு கொடுத்து அது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணதுனால அது அது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு கேரக்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தார். அந்த ரோல் அப்படியே பண்ணாருன்றத ஒரு ப்ளஸ்ஸாக வந்து சாண்ட்ரா அங்கே புருஷனுக்கு வச்சுட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து என்ன ரீசன் பிரஜனுக்குன்னு சொல்லும்போது இதை தான் சொல்கிறாங்க. அவர் அந்த கேரக்டராகவே பண்ணார் ப்ளஸ் வேலைகளும் செஞ்சார் அப்படின்போது ரம்யா அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கலை. இல்லை பிரஜன் ஒன்றுமே பண்ணலை நம்ம வேற யாராவது சொல்லலாம். அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சத்துக்கு சுபியை கூட சொல்லியிருக்கலாங்க. எனக்கு கேட்டால் அந்த பாட்டு பாடினது கூட அந்த பொண்ணை சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரஜனை சொன்னதெல்லாம் எனக்கு அநியாயம் தான் தோணுச்சு. பிரஜனை சொல்லியாச்சு. அப்போ ஒஸ்ட்டுக்கு யாரை சொல்லணும்னா ஒஸ்ட்டுக்கு விக்ரம சொல்லிடலாம். வேலை செய்யல இல்லைன்னா தெரியல பெர்ஃபார்ம்லாம் பண்ணார் ஆனால் வேலை செஞ்சது தெரியல அப்படி இந்த 2 ரீசன் தான். ஒன்று பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல இல்லை வேலை செஞ்ச மாதிரி தெரியல. பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் வேலை செய்யலை. இதை தான் மாற்றி மாற்றி சொன்னாங்க. ஸோ சாண்ட்ராவும் ரம்யாவும் சேர்ந்து பிரஜனும் விக்ரமையும் சொல்லிட்டாங்க விக்ரம் டீமில். இப்போ விக்ரமும் ரம்யாவும் அகெயின் வராங்க. அப்போ யாரை சொல்லலான்னா அப்போ விக்ரம் தான் தெரியுமே பெஸ்ட் யார் கனி தான் இருக்காங்க. கிச்சன் டீமில் பார்வை சொல்லிடுவாங்களா இல்லை வியானாவை சொல்லிடுவாங்களா இல்லை திவ்யாவை தான் சொல்லிடுவாரா விக்ரம்? அப்போ வந்து என்ன சொல்ல முடியும்? சாண்ட்ராவை சொல்ல வேணாம். அப்போ வந்து சாண்ட்ராவை ஒஸ்ட் இடத்துல போட்டு கனியை பெஸ்ட்டு. ஆப்வியஸாக கனி வெஸ் சாண்ட்ரா இதே தான் பார்த்தீங்கன்னா அப்போது பிரஜன் வெஸ் விக்ரம். ஸோ இது இப்படி தான் வந்து அந்த ஷஃபுல் ஆச்சு அந்த கேமு. இந்த இடத்துல தான் ரம்யா வந்து ஏன் அழறாங்கன்னு பார்த்தா அவங்க முக்கிய அழுது அவ்வளோ டென்ஷன் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ஏமா ஒரு நாள் ஒஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அதுவும் நீ கேப்டனாக இருந்து ஒஸ்ட்டு வாங்கிட்டேன்னா ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த முக்கறியே இவ்வளோ ப்ரெஷர். உடனே அந்த பொண்ணு பீரியட்ஸ் பேச ஆரம்பிச்சிச்சுங்க. 1 ஹவரில் இது வருமானு தெரில. லைவில் சொல்லுது எனக்கு வந்து பீரியட்ஸ் கூட இன்னும் வரல. நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தெரியும். டெய்லி நான் அழறேன். நான் இப்போ 40 நாளாக வந்து என் மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் தூங்குறேன். எத்தனை பேருக்கு தெரியணுமா அந்த வீட்டில் எல்லாருக்கும் தான்மா ப்ரெஷர் இருக்குது. என்னால் இப்போ இதுக்கு மேலே இங்கே சர்வைவே பண்ண முடியாது. நான் வந்து வெளில போய் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேணாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது இந்த வீடுனா. இப்போ கிளம்ப வேண்டியது தானே. அப்போ சூப்பர் டீலக்ஸ் நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டு உட்காரும்போது நல்லா இருந்துச்சா? வேலையை செய்யாமல் உட்காந்து செய்யும்போது நல்லா இருந்துச்சா? எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் போது இப்போ பிரச்சனை என்னவா இருக்குன்னா அரோரா கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ நீங்களும் தானே அந்த சைடில் விக்ரம சொன்னீங்க அப்படி தானே. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறான்னா
நேற்று அந்த காயின்ஸ்லாம் கொடுக்கும்போது கூட டீமாக உட்காந்து பேசி தான் விக்ரம் டீம்லேருந்து இவங்க, அப்புறம் ரம்யா டீம்லேருந்து எல்லாம் 2 பேருமே 2 டீமுமே சேர்ந்து கிச்சன் டீமை தான் அடிச்சிங்க, விக்ரம் ரம்யா 2 பேருமே. அப்போ அந்த இடத்துல ரம்யாவுக்கு ஒரு ஒப்பீனியனு, டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறத தானே நான் கேட்டு அந்த காயின்ஸ்லாம் கொடுத்தா செஞ்சேன், இப்பயுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதானே செய்வேன். அப்போ வந்து அப்போ அதான் அரோரா கேட்குறா, அப்போ நாங்கள் உன்னை ஒஸ்ட்டுன்னு சொல்லலையே, உன்னை சொன்னது வெளியில் இருந்த டீம் மெம்பர்ஸ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லும்போது, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ தான் அந்த பிக் பாஸோட அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாமே, பிக் பாஸ் கேமோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ அரோரா சொல்லுது, இது கேமே அப்படி தான் இருக்குது. அவள் என்ன நினச்சிட்டானா ரம்யா, அதனால தான் கேப்டன் ஆகணும்னு அந்த அம்மா முந்திக்கிட்டு வந்தாங்க கூட, பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செஞ்சாங்க, அது வேறு விஷயம். என்ன ஆச்சுன்னா, இப்போ டீமுக்குள்ளேயே டிசைட் பண்ணி உங்களில் யார் பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா கேப்டன் நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லிடலாம், அரோரா நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் வெளியிலேருந்து சொல்லணும், அதுவும் கேப்டன் மட்டும் பேசி வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த அம்மா என்னவான்னு நினச்சாங்க கேப்டன் ஆனாங்களோ அந்த பருப்பு அங்கே வேகலை. அப்போ அதை தான் அரோரா சொல்கிறாங்க, நாங்கள் செலக்ட் பண்ணணும், நம்ம பேசிக்கலாம் செஞ்சுக்கலாம், ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணல, வெளியிலேருந்து தான் செலக்ட் பண்ணாங்க, டாஸ்க்கே அப்படி தானே இருந்ததுன்னா அதுதான் அந்த அம்மாவுக்கு ஒத்துக்க முடியல. ஸோ இவங்க போட்ட கணக்கு ஒன்று ரம்யா, ஆனால் பிக் பாஸ் போட்ட கேல்குலேஷன் வேறானும் போது அந்த கேல்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சு. ரம்யாவோட பார்வையில் முக்கி அழுதுட்டுருக்காங்க. ஸோ இதுவோடு ஆகலை, இன்னொரு செகண்ட் ரவுண்டும் வரும்னு பிக் பாஸ் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ இது ஃபஸ்ட் ரவுண்டில் 3 பெஸ்ட்டு 3 ஒஸ்ட்டு, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது திருப்பி 3 பெஸ்ட்டு 3 ஒஸ்ட்டு சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒஸ்ட்டுன்னு சொல்கிறவங்கள திருப்பி பெஸ்ட்டுக்கும் சொல்லலாமான்னு ஒரு டவுட் வேறு புத்திசாலி கண்டஸ்டன்ஸ்க்கு உள்ளே இருக்குது. அப்போ விக்ரம் வந்து இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்னு, அது எப்படி பிக் பாஸ் ட்விஸ்ட் வைப்பாரோ தெரில. இதுக்கு நடுவில் வந்து இந்த விக்ரம் வந்து அவன் என்னங்க சும்மா கன்னிங்காகவே கேம் ஆடிட்டு இருக்கு. அது பேசும்போது அப்படியே ஊருக்கு நடுவில் பேசும்போது அவ்வளோ நல்ல மாதிரி பேசுகிறான், உள்ளுக்கு அவ்வளோ அழுக்கு இருக்குது, எனக்கு புரியவே இல்லை. இப்போ இதில் நம்ம பெஸ்ட்டு ஒஸ்ட்டுக்கெலாம் சண்டை போட்டுக்க வேணாம் கைஸ். இப்போ பிரஜன் பெஸ்ட் ஐட்டர், விக்ரம் ஒஸ்ட் ஐட்டரில் அதெல்லாம் அவருக்கு இல்லையா, உள்ளுக்கு இருக்கும், அது நாமினேஷனில் போடுவாங்க. ஆனாலும் வந்துட்டு இப்போ அது முக்கியம் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த டீமாக வின் பண்ணி 5 பேரும் கேப்டன்சியில் போய் சண்டை போடணும், அந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கணும், அதுக்காக மல்லுக்கணுன்ற மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் டீம் தான். ஏன்னா அவன் அவங்க இருக்கிற அதான் சொன்னானே அந்த 4 மேல் மாடி காலியாக இருக்குது, அவன் பிரஜனுக்கு ஆடவே தெரில. இப்போ கூட ஆப்போசிட் டீம்லேருந்து பொண்டாட்டி இவனை பெஸ்ட்டுன்னு சொன்னால் தான் இவனால் அங்கே வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியும் கேமில். அந்த லட்சத்தில் தான் இவன் கேம் ஆடிட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது மற்றதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, கெமிக்கல்லாம் ஏதோ இடத்துல நம்ம தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சா போகிறன்ற மாதிரி தான் அது ஆடிட்டுருக்கு. சுபிக்கு டேலண்ட்டே இருந்தாலும் அவள் வந்து யார் கூட ஒட்டிக்கிட்டே தான் ஆடுறா, தனியாக ஸ்டாண்ட் எடுக்க அவளுக்கு பயம்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி அவளுக்கான சேஃப் கேம் ஆடுறா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது இப்படி தான் போகுது, பார்க்கலாம் செகண்ட் ரவுண்டில் என்ன ஆகுதுன்னு. இந்த விஷயத்துக்கு தான் அந்த அலப்பறைக்கு ரம்யா முக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ கைஸ்.